Watch out in the crowd. It's coming your way. Bang, bang, 6-6. Fabulous innings, fabulous game. Fantastic tournament. வணக்கம் வணக்கம் வணக்கம். T20 வேர்ல்ட் கப் ரொம்ப அருமையா முடிஞ்சு. இந்தியா வந்து ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கப்பு ஜெயிச்சாங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் இந்த வேர்ல்ட் கப்பை பத்தி ஒரு ஃபுல் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட 2 பேர் வந்திருக்காரு. ஸோ ஒன்று வந்து நம்ம யூஸ்வல் சஸ்பெக்ட் மனோஜ் பிரபாகர். ஸோ அவர் ஒரு ஃபேமஸ் ஸ்டாண்டப் காமெடியன். அண்ட் நம்ம கூட இன்னைக்கு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம ஜனா. அவர் வந்து துபாயில் வந்து ஒரு யூடியூபர். ஸோ துபாயில் என்ன ஹாப்பனிங்ஸ் நடக்குதோ அதெல்லாம் யூடியூப்ல எடுத்து போடுறது. அவரோட துபாயில் என்னென்ன விஷயம் தெரியுதோ அதெல்லாம் அவரோட யூடியூப் சேனலில் போனால் கற்றுக்கலாம். ஸோ இது வந்து இன்னைக்கு ஹாய் மனோஜ், ஹாய் ஜனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் brother. நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கும். ஸோ யூஏஇல இருந்தாலும் மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா ரெகுலரா? எப்பவுமே நாங்க ரெகுலரா மேட்ச் பார்த்துட்டு இருப்போம். இங்க பயங்கரமான செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் நடந்துச்சு. ஸ்ட்ரீட்ஸ்ல எல்லாமே பயங்கரமா கொண்டாடிட்டாங்க இந்தியா ஜெயிச்சதை. ஓகே. ஸோ மனோஜ், நீங்க சொல்லுங்க, ஆரம்பிக்கும் போது இந்த வேர்ல்ட் கப் எப்படி எதிர்பார்த்தீங்க? இந்தியா வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை வழக்கம் போல ஏதோ பில்டப் பண்றாங்க, இந்த வாட்டியும் ஏதாவது அங்கங்க தடுமாறுமா, இல்லை லக்கு நம்ம சைடு இல்லையா அப்படின்லாம் ஏதாவது எதிர்பார்த்தியா? இல்ல, செமிஃபைனல்ஸ் போயிருவாங்கன்றது ஓரளவுக்கு எல்லாருமே நம்பினாங்க. லைக் யாருமே வந்து இந்தியாவை வந்து டாப் 4ல போக மாட்டாங்கன்னு சொல்லவே இல்லை. எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு அந்த 4ல இந்தியாவை கண்டிப்பா வச்சாங்க. இந்தியா, ஆஸ்திரேலியா அவங்களும் சொன்னாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு வேற டீம்ஸ் எல்லாம் மாறிட்டு இருந்தது. சில பேர் இங்கிலாந்து சொன்னாங்க. பிரைன் லாராலாம் வந்து ஆப்கானிஸ்தான் கூட வரும்னு சொன்னாரு. அதே மாதிரி வந்துட்டாங்க. பட் ஆனா மெஜாரிட்டி, எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி இல்ல, எல்லாருமே இந்தியாவுக்கு வந்து செமிஃபைனல்ஸ் வரைக்கும் கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் டஃப் ஆயிடும். செமிஃபைனல் வந்துட்டா டாப் 4 டீம்ஸ் வராங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆனா இந்தியா அதையும் தாண்டி ஃபைனல் வரைக்கும் வந்து வின் பண்ணது வந்து இந்தியா வந்து இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா ரொம்ப கன்சிஸ்டன்டா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 1 டே வேர்ல்டு கப் ஃபைனலும் போயிருக்காங்க. டெஸ்ட் மேட்ச் அந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலும் ஆடிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி ஃபைனல் வந்து வின் பண்ணது இன்னும் சூப்பரான ஒரு மேட்டர் தான். ஜனா, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்தது? இல்ல, எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ஃபைனல்ஸ் விளையாடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா வின் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது ஒரு சந்தேகமா தான் இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் மேட்சோட ஸ்குவாட் லைனப்பை பார்த்தோன்னே வந்து இந்த வாட்டி இந்தியா அவங்களோட திங்ஸ்ல ரொம்ப கிளியரா இருக்காங்கன்றது வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஒன்ஸ் விராட்டை வந்து ஓப்பனிங் ஆடுறப்பே கிளியரா தெரிஞ்சிச்சு. லைக் அவர் ஓப்பனிங் ஆடுறதுனால வி ஹேவ் அன் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் டு பிளே அன் ஆல்ரவுண்டர். லைக் ஆன் ஹிஸ் பிளேஸ் லைக் அக்ஷர் கேம் இன். ஸோ அதுவே எனக்கு தெரிஞ்சு பெரிய ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ வி டிசைடட் ஃபார் ஷுர் தேர் கோயிங் டு பிளே த ஃபைனல்ஸ். அந்த டேல என்ன நடக்குதோ அதுதான் அப்படின்ற மாதிரி நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி ஹோப்ஃபுல்லி இந்தியா ஹஸ் ஒன் ஆக்சுவலி. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி ஃபார் இட். ஓகே. ஸோ நம்ம வந்து ரொம்ப கிரிக்கெட் அனலிஸ்ட் மாதிரி போகணும். மனோஜ், இந்த வேர்ல்டு கப்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உனக்கு பிடிச்ச ஏதாவது காமெடி ஏதாவது வந்துச்சா? காமெடி அதான் அந்த ஹைலைட்டா டக்கு ஞாபகம் வருது வந்து இந்த வேர்ல்டு கப்ல நிறைய மழை இன்டரப்ஷன் வந்தது. ஸோ எல்லாருமே வந்து அவங்க டீம் அந்த மழை வரும்போது அவங்க டீம் கொஞ்சம் பாசிட்டிவா போற மாதிரி இருந்தா கேமை ஸ்லோ பண்றதுக்காக நிறைய ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. அதெல்லாம் அந்த ஆப்கானிஸ்தான் பிளேயர் வந்து அந்த கோச் ஜொனதன் டிராவி வெளில இருந்து திடீர்னு காலை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இல்ல ஆக்சுவலா ஃபைனல்ல 5 நிமிஷம் கழிச்சு மேட்ச் முடிஞ்ச உடனே ஃபாஸ்டா ஓடிட்டாரு. ஃபைனல்லையுமே ரிஷப் பண்ணிட்டும் அது பண்ணாரு. ரிஷப் பண்ணாரு ஆக்சுவலா. கரெக்ட், ரிஷப் பண்ணாரு. 5 ஓவர் 4 ஓவர் 26 ரன் அடிக்கணும்ன்ற போது அப்ப 4 விக்கெட் தான் போயிருந்தது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. ரிஷப் பண்ணிட்டு வந்து பேண்டேஜ் எல்லாம் போட்டு அது ரவி சாஸ்திரி கூட கமெண்ட்ரியில சொன்னாரு, அந்த கிளாசன் விக்கெட் எடுக்கும் போது அந்த பாண்டியா ஆடும்போது அது பிரேக் ஹஸ் ஹெல்ப், அது வந்து மொமெண்டம் பிரேக் பண்ணிருச்சு. அது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்னு தெரியல. ஏன்னா அவங்கலாம் கிளாஸ் பிளேயர்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஆனா என்ன பின்னாடி ஆனா என்ன அது இல்ல அது நம்ம ஊர்ல அவரு பேண்டேஜ் கட்டும் போது இந்தியா ஜெயிச்சதுனால வாட்டர் ஸ்ட்ராட்டஜின்னு இருப்பாங்க. இதுவே வந்து பேண்டேஜ் கட்டி அதுக்கப்புறம் இந்தியா தோத்துருந்ததுன்னா கிளாசன் அப்பவே மூச்சு வாங்கிட்டு உட்காந்துருந்தான். இவன் வேற பேண்டேஜை கட்டி இன்னும் ஸ்ட்ரென்த் ஏற்றி விட்டு ரிஷப் பந்த் அவன் தான் வந்து இந்த வேர்ல்டு கப்பே தோக்குறதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம ஆளுங்க இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க.
ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போதான் ரீசெண்டா ஒரு மீம் பார்த்தேன். சவுத் ஆப்பிரிக்காவோட லோகோல வந்து தாமரை மாதிரி ஒண்ணு இருக்கும்ல. ஆமாமா சொல்லுங்க. அதை பார்த்த உடனே தமிழிசை வாய்ஸ்ல தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, இவ்வளோ சவுத் ஆப்பிரிக்கா இவ்வளவு வருஷமா ஜோக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இதும். ஸோ இந்த வாட்டி எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பா கிளாசன் அந்த ரேஞ்சில் ஆயிட்டு இருக்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா வந்து சோக் ஆயிடுவாங்கன்னு யாருக்கிட்ட எதிர்பார்ப்பு இருந்ததா? இல்ல ஆக்சுவலா என்னன்னா, நாங்க எதிர்பார்த்திருந்த எங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஒரு கேங் இருக்கு, எங்க காலேஜ் சர்க்கிள் குரூப் கேங் இருக்கு. சோ எங்க குரூப்ல நாங்க அந்த அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதே வந்து இந்த ஹென்ரி கிளாசன் கடங்காரன் மட்டும் அந்த அன்னைக்கு விளையாண்டுற கூடாது அப்படிங்கறத நாங்க பேசிட்டு இருந்தோம். ஆனா நினைச்ச மாதிரி கடைசியில அவதான் அடிச்சாப்ல ஆக்சுவலா. ஆனா கிளாசன் விக்கெட் எடுக்கலன்னா நம்ம ஜெயிச்சிருங்கிறது வந்து டவுட். நிறைய பேர் நிறைய மீம்ஸ் பாத்தீங்கன்னா, சூரியகுமார் யாதவ் வந்து அந்த கேட்ச் பிடிக்கிறத வந்து வேர்ல்ட் கப் பிடிச்ச மாதிரி நிறைய மீம்ஸ் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா ஹென்ரி கிளாசன் விக்கெட் எடுத்ததுதான் ஆக்சுவலா அதுதான் டேர்னிங் பாயிண்ட். ஆமா ஆமா, மில்லர் வந்து கொஞ்சம் அப்பவே டென்ஷன் ஆயிட்டான். அதனால அவன் வந்து அதுக்கு அதுதான் மில்லர் அண்ட் ஹர்ஷதீப் சிங்ன்றது வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேனுக்கு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் போடுறான். அந்த ஓவரே அவன் அடிக்கலைன்னா அந்த லாஸ்ட் ஓவர்ல எப்படியாவது சுத்தி அவுட் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஆயிரும், நல்ல ஷுவர். பட் கிளாசன் வந்து ரொம்ப பயங்கரமா வந்து காமன் கம்போஸ்டா தான் ஆடிட்டு இருந்தான். அவன் வந்து ஆக்சுவலி வந்து அந்த பால் நான் எது இருந்தாலும் எப்படி போட்டாலும் அடிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சுதான் அது அவுட் ஆனது. ஆக்சுவலி அது அப்படியே விட்டுருந்தாருன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது. ஸோ அதுதான் ஒரு மெயின் மேட்டர். ஸோ வழக்கம் போல நம்ம எப்பவுமே இந்தியா பாகிஸ்தான் மேட்சை எதிர்பார்த்து T20 வேர்ல்ட் கப்ல உட்காந்துருப்போம். இல்லை எந்த வேர்ல்ட் கப்னாலும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். ஸோ இந்த வாட்டி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எப்படி இருந்துச்சு? எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். போன வேர்ல்ட் கப் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் கேம்ல கடைசி பால் வரைக்கும் அந்த இது இருந்துச்சு, எந்த சைடு வேணாலும் மேட்ச் போலாங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஆனா இந்த வாட்டி அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே இல்ல. அவங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல இதா போயிடுச்சு ஆக்சுவலா. இல்ல ஆக்சுவலி மேட்ச் அன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா 112. ஸோ இந்த வாட்டி ஆனா பல விஷயங்கள் ஒன்று நடந்துச்சு. இந்த எல்லாம் சொல்லுவாங்க இந்த 20 ஓவர்ஸ்ல வந்து ஜஸ்ட் ஸ்டே இன் த பிச் ஃபார் 20 ஓவர்ஸ் யூ வில் ஸ்கோர் த ரன்ஸ் அப்படின்றவாங்க. எவ்வளவு கம்மி ரன் அடிச்சா இதுதான் ஜஸ்ட் பேட் ஃபார் 20 ஓவர்ஸ்னுவாங்க. ஆனா இந்த வாட்டி 20 ஓவர்ஸ் ஆடினாலும் அந்த யூஎஸ்ஏல நாசமா போன கிரவுண்டா அது நாசாவு கிரவுண்டுன்னு ஒன்று வச்சிருந்தாங்க. அது நாசாவு கவுண்டி. இல்ல அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது டிராப் இன் பிச், அதுதான் பிரச்சனையே. அது நேச்சுரலா பண்ணது இல்ல. அது அந்த ஸ்டேடியமே இப்ப பிரிச்சு ஆர்டிபிஷியல் நேரம் பிரிச்சுட்டு இருப்பாங்க, பிரிச்சுட்டாங்கன்னு பிரிச்சு நினைக்கிறேன். ஆமா. ஆமா, ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்திருக்கிறானுங்கல்ல. முடிஞ்ச உடனே கார்பரேட் ஈவெண்ட் முடிஞ்ச உடனே கூரைய கழட்டுறா, சேர தூக்குடா அப்படின்னு கைட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம். ஸோ அந்த ஆக்சுவலி அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஒரு பும்ராவோட ஒரு ஹைலைட்டான ஒரு போலிங் அந்த இதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா மேட்ச் தான் வந்து ஐ திங்க் ரியல் டர்னிங் பாயிண்ட் நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்சை பத்தி நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? இல்ல எல்லாரும் ஆஸ்திரேலியா என்ன மேட்ச் வரும்போது சொல்லுங்க. இல்ல நீங்க பேசுங்க, நான் பேசுறேன். இல்ல ஆஸ்திரேலியா மேட்ச் வரும்போது அந்த இந்தியா ஆஸ்திரேலியா அப்போ அது வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ப்ரெஷர் மேட்ச்லாம் இல்லைல்ல. அப்பவே ஆல்மோஸ்ட் இந்தியா வந்து செமிஃபைனல் போயிருவாங்க. ஃபர்ஸ்ட் முடிப்பாங்களா செகண்ட் முடிப்பாங்களான்ற டவுட் தான் இருந்தது. ஆஸ்திரேலியா கிட்ட தோத்து இருந்தாலும் நம்ம வந்து செமிஃபைனல் போயிருப்போம் அந்த வருஷம். அதனால அந்த இந்தியா ப்ரெஷர் ஆஸ்திரேலியா இல்லாததுனால நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஆட்டோம் அப்படின்ற ஆஸ்திரேலியாக்கு தான் நீங்க ஆடினோம். ப்ரெஷர். ஆஸ்திரேலியாவே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் இல்ல போல. ஆக்சுவலா எப்பவுமே பாத்தீங்கன்னா 2015 வேர்ல்ட் கப்ஸ் அந்த லைன்ல இருந்தே பாத்தீங்கன்னா 2015 வேர்ல்ட் கப் செமிஃபைனலுக்கு முன்னாடி வந்து கிளென் மேக்ஸ்வெல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாப்ல. நாங்க ஆல்ரெடி அப்ப இந்தியா ஒரு சீரீஸ் விளையாண்டுருந்தாங்க ஆஸ்திரேலியால. அப்ப அந்த சீரீஸ்ல வந்து ஒயிட் வாஷ் பண்ணிருப்பாங்க இந்தியாவை. இந்தியா அங்க ஆஸ்திரேலியா டூர் போய் தோத்துருப்பாங்க கம்ப்ளீட்டா. சோ ஆஸ்திரேலியன்ஸே வந்து எப்பவுமே இந்த முக்கியமான இம்பார்ட்டன்டான அந்த வேர்ல்ட் கப் மேட்சஸ்க்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மைண்ட் கேம்ஸ் விளையாடுவாங்க. இந்த மாதிரி நாங்க வந்து ஈஸியா ஜெயிச்சிருவோம். இப்ப போன வேர்ல்ட் கப்ல பாத்தீங்கன்னா கமின்ஸ் சொல்லி இது பண்ணாப்ல, லைக் அந்த 1 மில்லியன் பீப்புளை வந்து சைலண்ட் பண்றதெல்லாம் பெரிய சந்தோஷமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்து பண்ணாப்ல. அதுக்கு திருப்பி செய்வாங்கன்னு எதிர்பார்த்தா நான் தரமா செஞ்சுட்டாங்க. ஆமா, இந்த வாட்டி அது கேப்டனே வந்து பேட் கமின்ஸ் கேப்டன் இல்ல. அவங்க ஏதோ வார்னர் வேற பழைய ரிட்டையர் ஸ்டேஜ்ல இருந்தார் அவரும். சரி வந்ததுக்கு ஏதோ கடனுக்கே. வார்னர்லாம் வந்து இப்ப பிளேயர் மாதிரியே இல்ல. அந்த மகேஷ் பாபு பாட்டும் அல்லு அர்ஜுன் பாட்டு வந்தா டான்சர் மாதிரி ஆயிட்டாரு. ஸோ பாட்டு மேட்ச் ஆடுறதோட டான்ஸ் தான் ஜாஸ்தி ஆடிட்டு இருக்காரு அவரு.
ஸோ அது ஒரு இதுவா போயிட்டு இருக்கு. ஆனா மைண்ட் கேம்ஸ் விளையாடுனாங்க இந்த வாட்டி. ஆஸ்திரேலியா வந்து இங்கிலாந்து கிட்ட போய் மைண்ட் கேம்ஸ் விளையாண்டுருந்தாங்க. ஏன்னா கடைசியில தோத்துட்டு அவங்க வந்து வேணே இங்கிலாந்து தோப்பாங்க, எங்களை வந்து வெளில போக வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் கேம்ஸ் இங்கிலாண்டும் விளையாடினாங்க, ஆஸ்திரேலியாவும் விளையாடினாங்க அந்த மாதிரி மைண்ட் கேம்ஸ். ஸோ அதுவும் அது ஐ திங்க் கனடாவோ ஏதோ ஓமானோ அந்த மாதிரி கண்ட்ரி கிட்ட எல்லாம் போய் பேசி மைண்ட் கேம்ஸ் விளையாடினாங்க. பட் இருந்தாலும் இது ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பயங்கரமான தரமான சம்பவம் வந்து செமிஃபைனல்ஸ் இந்தியா அண்ட் இங்கிலாந்து. ஸோ அந்த மேட்சோட எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சு, என்ன எதிர்பார்த்தீங்க? செமிஃபைனல்ஸ் வந்தா தானே நம்மளுக்கு நடுங்கும். ஸோ டைம்ல என்ன யோசிச்சீங்க? இல்ல செமிஃபைனல் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் கேமா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா இந்தியா வந்து அவங்களோட கிளாஸ வந்து கிளியரா ப்ரூவ் பண்ணிட்டாங்க இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டா. இல்ல இந்தியா வந்து இந்த சரியான டோர்னமெண்ட் ஃபுல்லாவே ஒரு ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணிருந்தாங்களே. லைக் நாங்க வந்து இந்தியா இந்த வாட்டி எப்பவும் இல்லாம இந்த டோர்னமெண்ட்ல தான் இந்தியா வந்து போலிங் யூனிட் வந்து பேட்டிங் யூனிட்டை விட ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான இருந்திருக்கு. அதை நம்பிதான் வந்து மெஜாரிட்டி மேட்சஸ்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் அடுத்து ஆடி போலிங்க வந்து போலிங் ஸ்ட்ரென்த்தா நம்பி நிறைய மேட்ச் வின் பண்ணது. இப்போ ஆப்வியஸா செமிஃபைனல்ஸ்ல கூட இங்கிலாந்து ஆல் அவுட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லைக் கம்மி ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. ஸோ லைக் இது வந்து மற்ற யூஸ்வலா T20ல இந்தியாவுக்கு வந்து பேட்டிங் தான் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த்தா இருந்திருக்கும். பட் பேட்டிங் ஓவர் ஷேடோ பண்ணி போலிங் வந்து இப்போ ஸ்ட்ரென்த்தா அமைஞ்சது. எஸ்பெஷலி பும்ரா, அப்புறம் ஹர்ஷதீப், அவங்க 2 பேர். அக்சர் பட்டேலும் நல்லா தான் போட்டாரு. லைக் செமிஃபைனல்ல 2-3 விக்கெட் எடுப்பார்னு நினைக்கிறேன். ஃபைனல்லையுமே எக்ஸப்ட் ஃபார் தட் 1 ஓவர், அந்த கிளாசன் ஓவர் தாண்டி நல்லா தான் போட்டாரு. ஸோ அகைன் அக்சர் பட்டேலையும் அந்த ஃபைனல்ல குறை சொல்ல முடியாது. ஏன்னா கிளாசன் அடிச்ச அடி அப்படி. அவர் வந்து அதெல்லாம் பேட் பாலே கிடையாது. அதெல்லாம் பேக் ஃபுட்ல போய் பவுலர் தலைமையில சிக்ஸ் அடிக்கிறதுலாம் வந்து டேலண்ட் தான். இந்த ஷோ வந்து 2-3 ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸோடும் ஒரு ரிவ்யூ எல்லாம் பண்ணோம். அப்ப பார்த்தா அதான் அந்த இதே கேள்விதான் கேட்டேன். நம்ம ஆளுங்க எங்கேயாவது மொக்கையா போட்டாங்களா அப்படின்னா எல்லாருமே சொன்னது வந்து நம்ம ஆளுங்க மொக்க எல்லாமே கிளாஸ் அடிச்ச கிளாஸ் தான் அது. அதான் வந்து நம்ம ஆளுங்க வந்து அந்த பிட்சை வந்து கொஞ்சம் எயிட் பண்ணல ஸ்பின்னர்ஸ்க்கு. பட் அட் த சேம் டைம் வந்து கிளாஸ் அடிச்ச அடி வந்து மரண அடி தான். ஸோ ஏதோ அவனா அவுட் இல்ல ஆயிட்டு நீங்க இல்ல அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ஆக்சுவலா நான் வந்து கொஞ்சம் நான் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன். லைக் கிளப் கிரிக்கெட். லைக் சரி கிளப் கிரிக்கெட்னா எப்படி சொல்றது, லைக் தேர்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் விளையாண்டுருக்கேன் என்னோட ஸ்கூல் ஸ்டேஜ் முடிச்ச அந்த டைம்ல. அதாவது ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் வந்து ஒரு ஆம் பால் போடுறப்ப அந்த ஆம் பாலை வந்து பின்னாடி பேக்வுட்ல போயிட்டு தூக்கி பவுலர் மேல சிக்ஸ் அடிக்கிறது வந்து நீங்க வந்து அன்இமேஜினபிள். வேற லெவல் ஆன் த ரைஸ்ல அடிக்கிறான் ஒரு சிக்ஸ்னா. நம்ம எல்லாம் அந்த காலத்துல டெண்டுல்கர் அடிச்சு பார்த்திருப்போம் அந்த இதுல. ஆனா டெண்டுல்கர் கூட அந்த காஸ்ப்ரோ வச்சுதான் அடிப்பாரு அது மாதிரி ஸ்ட்ரெயிட்டா. மரணாடி, அதுவும் இந்த வெஸ்ட் இண்டீஸ் பிச்சில். ஸோ கிளாசன் வந்து அந்த ஷாட்டுலாம் உங்களுக்கு பேட் ஸ்விங்கே கஷ்டம். ஏன்னா அந்த பால் நல்லா ஓரளவுக்கு ஓவர் பிச் மாதிரி வந்து பவுன்ஸ் ஆகும். அது பின்னாடி போய் அந்த பேட் ஸ்விங் எடுக்கிறதே அப்பா எவ்வளவு பவரா இருக்காரு அவரு. இல்ல உங்களுக்கு அந்த பேக் லிஃப்ட் கிடைக்காது. பேக் லிஃப்ட் கிடைச்சாலுமே உங்களுக்கு அந்த பவர் ஜெனரேட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதான் அந்த ஸ்விங்குக்கே உங்களுக்கு இடமே இருக்காது. நீங்க இழுத்து அடிக்கிறதுக்கே டைம் கிடைக்காது. ஆனா அதையும் அவர் வந்து பண்ணது வந்து ஆப்வியஸா அவருக்கு தான் கிரெடிட் கொடுத்தாங்க. அக்சர் பட்டேல்லாம் குறைய சொல்ல முடியாது. அப்ப அந்த ஸ்டேஜ்ல என்ன நினைச்சீங்க? மேட்ச் முடிஞ்சு நினைச்சீங்களா இல்ல ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சீங்களா? ஒரே ஒரு இது வந்து கிளாசனை தூக்கிட்டா மேட்சை நம்ம தூக்கிடுவாங்க. கிளாசன் எவ்வளவு தூரம் போறான்றதுதான் மெயின். ஸோ ஒரு 12 overs 13 overs வரைக்கும் வந்து கிளாசனை எடுத்துட்டா ஐ திங்க் 14th or 15th ஓவர்ல எடுத்தாங்க. 2 ஓவர் எக்ஸ்ட்ரா போயிட்டான். ஸோ ஒரு 15 ஓவர் இல்ல நீங்க 15-16 ஓவர் இருந்தா 16-17 நின்னுதானா கொஞ்சம் கஷ்டம். இல்ல 16th ஓவர் ஆடுவாரு. 16th ஓவர் இல்ல 15th ஓவர் தான் அவுட் ஆனாரு கிளாசன். அவங்க கேம் பிளான் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவும் செம்ம கேம் பிளான்ல தான் வந்திருக்காங்க. அன்னைக்கு வொர்க் அவுட் ஆகல. 30 out of 30 இருந்துச்சு. 30 பால்ல 30. அதான் 15th அதான் 16th அப்ப ஓவர் வந்து பும்ரா வருவாரு. 16th ஓவர் பும்ரா போட்டாரு. 4 ரன் கொடுப்பாரு.
அப்புறம் 4 overs 26 இருக்கும். 17th ஓவர்ல தான் 16.1ல கிளாசன் அவுட் ஆவார். கிளாசன் அதுக்கப்புறம் திருப்பி பும்ரா, அப்புறம் ஹர்ஷதீப், அதுக்கப்புறம் ஆமா. ஸோ அந்த இதுல ஸோ கடைசியில வந்து இந்த மேட்ச்ல பார்த்தா எல்லாரும் சொல்லிட்டாங்க தலை ஃபார் அ ரீசன், தோனி வந்து மேட்ச் வின் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னா. என்னடா திடீர்னு பார்த்தா எல்லாம் ஒரு மேட்ச் இந்தியா வின் பண்ணது 7 ரன்ல, இந்தியாவுக்கு கொடுத்த எக்ஸ்ட்ராஸ் வந்து 7, அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு போன விக்கெட் 7, இந்த டேட்டை கூட்டினா 7. ஸோ எல்லாமே போட்டா தலை ஃபார் அ ரீசன் அப்படின்னு கடைசியில எல்லாமே சொல்லிட்டாங்க, டேய் எப்படி இருந்தாலும் எங்க தலையை மிஸ் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல வந்தாங்க. ஸோ அடுத்தது ஸோ அதுக்கப்புறம் என்ன இவங்க ஒரே ஒரு ரிட்டையர் மாதிரி தான் நான் சொல்ல வந்தேன். அது ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, விராட் கோலி வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சரி அவரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குறப்ப சொன்ன ஃபர்ஸ்ட் வேர்டே வந்து என்னோட லாஸ்ட் T20 கேம்ல நான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறேன்னு சொன்னதான். அது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இதோட ஒரு பெட்டர் சான்ஸும் கிடைக்காது ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு. ஏன்னா ஆக்சுவலா இது வந்து நம்ப முடியாது. அடுத்தது ஒரு இது தோத்துட்டா டெண்டுல்கர் அதே மாதிரி தான் வேர்ல்ட் கப் வின் பண்ணதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் ஆடுறேன்னு சொன்ன உடனே எப்பயா போவேன்னு கேட்டு ஒரு அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டேன். அது மாதிரி இவங்க நல்ல வேலை இப்ப ரிட்டையர்மெண்ட் இல்லைன்னா அடுத்தது ஏதாவது ஜிம்பாபே கிட்ட தோத்துனா கூட கேட்டுருவாங்க கேள்வி. ஸோ விராட்டும் இதை இப்போ எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, வேர்ல்டு கப்புக்கே இப்பவே வந்து ஸ்ட்ரைக் ரேட்டு தேவையில்லை, ரோஹித் வந்து வயசாயிடுச்சு, அது இல்லை இது இல்லை, அவங்களோட பேட் பவர் இல்லை, உடனே போட்டுருவானுங்க ஸ்போர்ட்ஸ் டுடே, அந்த டுடே, இந்த டுடே, இந்தியா டுடே, எல்லா டுடேவும் போட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ஆக்சுவலா விராட் கோலியுமே பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸுக்கும் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டுக்கும் ஓப்பனிங்ல அவர் ஸ்கோர் பண்ண ஆரஞ்சு கேப்புங்க ஐபிஎல்ல ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஆனா மேபி அந்த மைண்ட் செட் தான் பிளேயர்ஸை பொறுத்தளவுக்கு அந்த மேட்ச்ல என்ன மைண்ட் செட்ல விளையாடுறாங்களோ அது கிளிக் ஆகலன்னா அது விராட் மாதிரி ஒரு காலிபர் இருக்க பிளேயருக்குலாம் நம்ம சொல்லவே முடியாது. அந்த கான்பிடன்ஸும் அதெல்லாம் வந்து மேட்ச் பண்ணி யாருனாலையுமே மேட்ச் பண்ண முடியாது. எல்லா லெஜண்ட்ஸும் ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஸோ எப்படியும் வந்து ஸோ இந்த வேர்ல்ட் கப்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணது வந்து நிறைவேறிச்சு. ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்தியாவோட 50 ஓவர் வேர்ல்ட் கப்பும் ஒரு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பும் வின் பண்ணாங்கன்னா ஒரு ரவுண்ட் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரோஹித் வில் பி கேப்டன் ஃபார் சம் டைம், அந்த ஒரு விஷயம் தான் இருக்கு. ஸோ ஃபினிஷிங் தாட்ஸ் மனோஜ். டெஸ்ட் மேட்ச்லாம் ரோஹித் கண்டினியூ பண்ணுவார். டெஸ்ட் ஒன் டே அவர் தான் இருப்பாரு. அட்லீஸ்ட் அடுத்த வேர்ல்டு கப்புக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள அவங்களுக்கு 39 ஆயிடும். 37 நினைக்கிறேன் ரோஹித்துக்குல. ரோஹித்துக்கு 36 37 நினைக்கிறேன். கோலிக்கு 35. சோ மேபி கோலி அடுத்த வேர்ல்டு ஆடுவான் நினைக்கிறேன். கோலி he will aim for next world cup. ரோஹித்தும் வந்து அதான் சொன்னாரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அடுத்த வேர்ல்டு கப் வரைக்கும் பார்க்கணும்ன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா கேப்டனா அவர்தான் இது பண்ணுவாங்க. கோலி வந்து அந்த பிளேயர்ஸ் எல்லாம் ட்ராஃபி வாங்கிட்டு நடந்து போறப்ப ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி இதான் உங்க லாஸ்ட் வேர்ல்டு கப், திஸ் இஸ் மை லாஸ்ட் வேர்ல்டு கப்னு ஃபர்ஸ்ட் சொன்னாப்ல. சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆங்கர் வந்து திருப்பி கேட்டாப்ல, நீங்க இதுதான் நிஜமா லாஸ்ட் வேர்ல்டு கப்பா அப்படின்னு கேட்டப்ப லாஸ்ட் T20 வேர்ல்டு கப்னு கரெக்ட் பண்ணாரு அந்த ஆங்கரை. ஸோ ஹி வில் பிளே நெக்ஸ்ட் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிளுக்கு வந்து ரோஹித் தான் கேப்டன். இன்னும் அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள் இன்னும் முடியல. ஸோ 2026ல முடியும் அது. ஸோ அதுவும் ரோஹித் தான் கேப்டனா இருப்பாரு. ஆனா 50 ஓவர் வேர்ல்டு கப்புக்கு டவுட் ஃபார் ஷுர். ரோஹித் இருக்க சான்ஸ் இல்ல. மேபி எதர் பாண்டியா ஆர் பண்ட் ஆர் பும்ரா, எதர் ஆஃப் திஸ் ஒன் தான் நான் எதிர்பார்க்கிறேன். மேபி சுப்மன் கில் வந்து 50 ஓவர் வேர்ல்ட் கப்ல கிடைக்கிறது சான்ஸ் கஷ்டங்க. ஏன்னா ஒரு ப்ரூவன் கமாடிட்டின்னு பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா வந்து ப்ரூவன் கமாடிட்டி. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இவர் 2 கப் அடிச்சிருக்காரு ஐபிஎல்ல. அதே மாதிரி ரிஷப் பண்ட்க்கு நல்ல கேப்டன்சி வின் பர்சன்டேஜ் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. சோ இவங்க 2 பேர்ல மேபி யாரோ ஒருத்தர் கைக்கு போக சான்சஸ் ரொம்ப கூட. பும்ரா சாரி நாட் பும்ரா, பாண்டியா ஆர் ரிஷப் 2020 கேப்டன்சி சொல்றேன். மேபி நீங்க சுப்மன் கில்ல க்ரூம் பண்ணுவாங்க, ஆன் த கோல க்ரூம் பண்ணுவாங்க, அடுத்த ரீப்ளேஸ்மெண்டா வச்சிருப்பாங்க மேபி. இப்ப இந்த சைக்கிள்லயே பாத்தீங்கன்னா இந்த T20 டீம் ரெடி பண்ணப்ப இந்த வேர்ல்ட் கப்புக்கு இவங்க பேரலா சீனியர்ஸ்ல வந்து 50 ஓவர் வேர்ல்ட் கப் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இவங்க நம்ம பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2020 எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அது வந்து பாண்டியாவோட கேப்டன்சிக்கு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா சீனியர்ஸ் யாருமே விளையாடல. ரோஹித் விளையாடல,
கோலி விளையாடல, பும்ரா விளையாடல, இவங்க 3 பேருமே விளையாடவே கிடையாது. சோ ஒன்ஸ் அந்த திருப்பி அந்த 50 ஓவர் வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அவங்க 2 டோர்னமெண்ட் 2020 டோர்னமெண்ட் விளையாண்டாங்க. லைக் இந்த சீரீஸ் விளையாண்டாங்க. லைக் நம்ம என்ன சொல்றது, பைலேட்டரல் சீரிஸ். நம்ம பைலேட்டர் சீரிஸ் விளையாண்டப்ப பாத்தீங்கன்னா எகைன் ரோஹித் பிகேம் த கேப்டன். சோ மேபி அந்த தாட் ப்ராசஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். லைக் இப்போதைக்கு ஒரு பின்னாடி ஒருத்தர் ரெடி பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு பேக்கப் ஆப்ஷனா. சோ ஒன்ஸ் வந்து திருப்பி அந்த மெயின் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிற டைம்ல வர பைலேட்டரல் சீரிஸ்ல வந்து யாரு கேப்டனா இருக்க போறாங்களோ அவங்க அப்ப கரெக்டா வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, கம்பீர் வேற ஹெட் கோச் ஆக போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவங்க அவர் ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னு சொல்லி அது தனியா ஒரு ரூமர் கிளப்பி விட்டுருக்காங்க. இல்ல கம்பீர் அதான் இப்போ அடுத்து ஜிம்பாப்வே டூருக்கு லக்ஷ்மண் தான் கோச்சா போறாரு. டிராவிட் ஓட டென்யூர் முடிஞ்சிருச்சு. கம்பீர் வேற என்ன சொல்லியிருந்தாருன்னா 3 ஃபார்மேட்டுக்கும் 3 டீம் வச்சுக்க போறோம்ன்ற மாதிரி ஏதோ ஆனா அது கன்ஃபார்மா தெரியல. பட் 3 ஃபார்மேட்டுக்கும் 3 டீம் இல்ல வைக்கணும் ஆனா இப்ப நீங்க அப்படின்ற மாதிரி சொல்றதெல்லாம் கம்பீர் தான் சொன்னாரான்னு தெரிய மாட்டேங்குது. திடீர்னு கம்பீர் போட்டோ இல்ல போட்டு ரூமர்ஸ் தான். போட்டுறாங்க. நேத்து ஏதோ ஒண்ணு வந்துச்சு, ஒன்லி ரோஹித் இஸ் த பெஸ்ட் கேப்டன், he should be கேப்டன் ஃபார் ODI and டெஸ்ட் கோயிங் ஃபார்வர்ட் டில் நெக்ஸ்ட் வேர்ல்டு கப். அது கம்பீர் போட்டோ போட்டுறாங்க. கம்பீர் பேசினானா என்னன்னே தெரியல. அம்மா இவங்களா எடுத்தா போட்டுறாங்க. ஆக்சுவலா ரெண்டு விஷயம் நம்ம பேச மறந்துட்டோம். ஃபர்ஸ்ட் விஷயம் ராகுல் டிராவிட் பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு லைஃப் கம்ஸ் டு ஃபுல் சர்க்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 2007 இந்தியா வந்து வேர்ல்ட் கப் விளையாட வெஸ்ட் இண்டீஸ் போனப்ப ஃபர்ஸ்ட் நாக் அவுட் ஆன டீம் வந்து இந்தியா. டிராவிட் தான் கேப்டன். இப்போ 2024 சேம் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ்ஏல வேர்ல்ட் கப் நடக்குது. டிராவிட் ஹெட் கோச், கப் அடிச்சிட்டாங்க. சோ சக்தே மொமெண்ட்ன்றாங்களா? அதான் இந்திக்காரனுங்க ஏதோ போட்டு மொமெண்ட் ஷாருக் கான ராகுல் டிராவிட் பக்கத்துல போட்டு அது பத்திலாம் நான் கவலைப்படல. எனக்கு வந்து ஒரு பிளேயரா வேர்ல்டு கப் ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை இந்தியாவுக்கு. அது எவ்வளவு ட்ரை பண்ணோம் ஆனா முடியல. பட் சரி இப்போ ஒரு கோச்சா பண்ணி கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். இன்னொரு மேட்டர் என்ன, சூப்பரா ஒரு மேட்டர் சொன்னாங்க. வேர்ல்டு கப் 1975ல இருந்து எந்தெந்த ஸ்குவாட்ல வந்து ஒரு மல்லு இருக்காரோ அந்த மலையாளி 83 சுனில் வால்சன், 2007 ஸ்ரீசாந்த், 11 ஸ்ரீசாந்த், இப்போ சஞ்சு சாம்சன். ஸோ ஆல்வேஸ் ஹேவ் அ மலையாளி இன் யுவர் டீம் அப்படின்னு அந்த ஒரு பிட்டை வேற போட்டு விட்டுருக்காங்க. ஆக்சுவலா இப்ப விளையாண்ட T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட் அந்த ஃபர்ஸ்ட் 11 பாத்தீங்கன்னா யாரு இருந்தாலும் இல்ல, இங்க பேக்கப்புக்கே 4 பேர் இல்லைன்னா கூட இந்த டீம் கப் அடிச்சிருக்கும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான டீம். பேட்டிங் டெப்த் நம்பர் 7 டவுன் 8 டவுன் வரைக்கும் நம்மளுக்கு பேட்டிங் இருக்கு. ஈவன் பும்ரா கேன் கம் அண்ட் ஹிட் 6. சோ நம்ம பேட்டிங் டெப்த் ஜாஸ்தி. நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஐ திங்க் தேவ் ரோஹித் சொன்ன மாதிரி இதை வந்து நாங்க 2-3 வருஷமா பிளான் பண்ணிட்டு இருக்கிறது தான். அக்சர் பட்டேல வந்து ஏன்னா ஒரே மாதிரி போலர் அக்சர் பட்டேல் அண்ட் ஜடேஜா 2 பேருமே வச்சுட்டு அந்த பேட்டிங் டெப்த்துக்காக இன்னைக்கு காலைல ஒரு இதுல நாசர் ஹுசேன் கூட பேசிட்டு இருந்தேன். எந்த போலர் ஆடம் ஜம்பாக்கு பதில் நாங்க 2 ஆல்ரவுண்டர் தரனாலும் ஆஸ்திரேலியாவும் மாத்திருவாங்க, ஆதில் ரஷீதுக்கு பதில் 2 ஆல்ரவுண்டர் தரனாலும் அவங்களும் மாத்திப்பாங்க. ஸோ இது வந்து இந்தியா வந்து அப்படியே வந்து அவங்க வந்து 2 ஒரே மாதிரி வச்சுட்டு இருக்காங்களா, என்ன கேனத்தனமா ஆடுறாங்களா அப்படின்லாம் கிடையாது. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அவங்க தெளிவா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஆல் செட் அண்ட் டன் வந்து ஒரு அருமையான வேர்ல்ட் கப் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். ஸோ ஃபைனல் தாட்ஸ், லாஸ்ட் தாட்ஸ் ஆஃப் மனோஜ் அண்ட் ஜனா. ஃபைனல் தாட்ஸ் என்ன, கோயிங் ஃபார்வர்ட் பார்க்கணும். அடுத்து இப்போ என்ன நெக்ஸ்ட் வந்து பெரிய டோர்னமெண்ட் எதுவும் இல்லை. அடுத்து ஜிம்பாப்வே டூர் இருக்கு. ஸோ அதுல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இன்னும் 11 அனௌன்ஸ் பண்ணல. அது ஸ்குவாட் சொல்லிருக்காங்களா எதுவும்? ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸ்குவாட் வந்துருச்சு. ஓகே ஓகே. சோ அதுக்கு யார் கேப்டன்? சுப்மன் கில். ஓகே. அப்போ மேபி அப்போ அது இப்போ வேர்ல்டு கப்ல இருக்க பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா? பும்ராலாம் இருக்காரா இல்ல ரெஸ்ட் கொடுத்துறாங்க? இல்ல யாருமே இல்ல, சீனியர்ஸ்ல யாருமே இல்ல. இப்போ வந்து ஐ திங்க் அந்த நிதிஷ் ரெட்டின்னு ஒருத்தர் எடுத்தாரு. அவருக்கு லைட்டா ஏதோ இன்ஜுரின்னு சொல்லிட்டு சிவம் டுபே வந்திருக்காங்க சொல்றாங்க. மற்றபடி யாருமே வேர்ல்ட் கப்ல இருந்த யாருமே இல்ல. ஐ திங்க் சுப்மன் கில், ரவி பிஷ்னாய், ஸோ அவங்க எல்லாம் வந்து அந்த சாய் சுதர்ஷன் அவங்களாமா, அபிஷேக் சர்மா, சாய் சுதர்ஷனை எடுக்கல, இவர் எடுக்கல, அபிஷேக் சர்மா இருக்காரு. ஆமா, அபிஷேக் சர்மா,
இல்ல bowler எல்லாரும் யாரு இன்னொரு இருக்கா? விஷயத்த ம்? இல்ல நடராஜன் எடுக்கலையே. நம்ம நடராஜன் நடராஜன் எடுக்கல. நட்டு ஓ, okay. அப்ப bowler யாரு இருக்கா? bowler ஆவேஷ் கான், ஓகே அவங்களா? துஷார் தேஷ்பாண்டே, ஸோ இவரெல்லாம் இருக்காரு. ஓ, துஷார் தேஷ்பாண்டே நம்மாளு. சரி. சிஎஸ்கே ஏன்னா கேப்டன் வந்துட்டீங்களா ம், ருத்துராஜ். ருத்துராஜ் இருக்காரு. ருத்துராஜ். ருத்ராஜ் இருக்காரா ஸ்குவாட்ல? நைஸ். ஓகே. இல்ல ஸோ நான் ஒன்னு ஜனா சொல்லணும்னு நீங்க நினைச்சேன் சொல்லுங்க. இடையில. எனக்கு தெரிஞ்சு இப்ப நெக்ஸ்ட் கோயிங் ஃபார்வர்ட் வந்து இன்னொன்னு சொல்ல இடையில விட்டுட்டேன். நான் T20 கேப்டனா மேபி சூரியகுமார் யாதவ் தான். சூரியகுமார் யாதவ் விட்டுட்டோமே. நம்ம ம், வந்து பாண்டியாவை பத்தி பேசணும், ரிஷப் பண்ட பத்தி பேசணும், நம்ம மெயின் தலையை விட்டுட்டோமே. சூரியகுமார் யாதவ் தான் இருக்கும். ஆஹ் என்னோட இது என்னன்னா நெக்ஸ்ட் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள் தான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் இதா போக போகுது. நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்சஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அங்கேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி 2 வாட்டி ஃபைனல் போய் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் விட்டாங்க. கண்டிப்பா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அடிக்கணும். கண்டிப்பா அது வந்து கோலிக்கு அது மட்டும் தான் இருக்கு. டிராவிடே சொன்னாரு, ஒயிட் பால் எல்லாம் முடிஞ்சிச்சு, ரெட் பால் தான் பாக்கி அப்படின்னு கோலி கிட்ட அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் சொன்ன வீடியோ கூட இருக்கு. ஸோ அது பண்ணிட்டா கோலி வந்து கிரிக்கெட்டே கம்ப்ளீட் பண்ணிட்ட மாதிரி ஆயிடும். ஃபைனலா வந்து அப்புறம் இன்னொன்னு இருக்கு IPL. ஐபிஎல் கோலிக்கு ஆர்சிபி. ஆஹ் அப்ப அதான் இந்த வாட்டி சென்னை தோக்கும் போது கூட என்ன சொல்றது, ரொம்ப பெருசா வருத்தப்படல. ஏன்னா ஆர்சிபி போய் ஜெயிப்பாங்களோன்னு ஆரம்பத்திலே ஆரம்பிச்சு விட்டாங்க. திஸ் இயர் லுக்ஸ் லைக் ஆர்சிபி இயர்னு எல்லா வருஷமும் சொல்லி இந்த வருஷம் ஏதோ சரி இப்படி பின்னாடி இருந்து வந்து ஜெயிச்சாங்களே, சரி ஏதோ லக் இருக்கணும்னு பார்த்தா இந்த வாட்டியும் போயிருச்சு. ஃபைனலா ஆக்சுவலா வந்து அந்த மேட்ச் நீங்க சொல்றங்காட்டி ஒரு விஷயம் இன்னும் ஞாபகம் வருது. அந்த மேட்ச்க்கு அப்புறம் உங்களுக்கு ஹைட்ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. சிஎஸ்கேக்கு வந்து யாருக்குமே வந்து கை கொடுக்கல. அதனால வந்துட்டு இவங்க வந்து கிளப்பி ரொம்ப விடுறானுங்க ஓவரா செலிப்ரேட் அதெல்லாம். பண்றாங்கன்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க. அது வேற கிளப்பி விட்டாங்க. ஆமா ஆமா இது அது ஒரு பெரிய டிபேட். தோனி சீக்கிரம் போயிட்டாருன்னு சொல்றாங்க, அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு லேட்டா வந்தாங்கன்னு இப்ப சொல்றாங்க. எல்லாம் ரெண்டு போட்டுறானுங்களே. டேய் அன்னைக்கு கூட ஏதோ போல ராகுல் காந்தி இப்படி இருக்கும்போது இதுதான் ஒரிஜினல் வீடியோ, இதுதான் டூப்ளிகேட் வீடியோ, ஏதோ போட்டு கிளப்பி விட்டுறாங்க. அதான் இல்ல ஆக்சுவலா உண்மை யாருமே வெளியே சொல்லல. தோனிக்கு வந்து உங்களுக்கு இன்னும் அந்த காஃப் இன்ஜுரி வந்து இன்னும் சரியாகல. சோ அதனால வந்து அவர் ரொம்ப நேரம் ஃபீல்ட்ல நிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பாத்தியா, அப்படி 3வது இருக்கப்போ பாயிண்ட் ரொம்ப வந்து நேரம் பண்றது ரொம்ப ஒண்ணு தோனி போயிட்டாருன்னாங்க, 2வது இவங்க கை கொடுக்கல, 3வது இன்ஜுரி. பல மேட்ரு. அட்லீஸ்ட் தோனியா வந்து சொன்னாதான் இந்த மேட்டர் எல்லாம் தெரியும். இல்லைன்னா நம்ம ஆளுங்க ஏதாவது கதை கட்டிக்கிட்டே இருப்பாருங்க. இல்ல நான் இன்ஜுரிங்கிறதா உண்மை. ஆக்சுவலா ம். இன்ஜுரிங்கிறதா ஆமா ஆக்சுவலா உண்மை. ஃபைனலா ஒரே ஒரு இது நம்ம ஆமா. முடிக்கும் போது ஒரு பஞ்ச் டைலாக்ல முடிச்சிடுவோம். அதான் வந்து ஆனா ஃபைனலா வந்து ஒரு பஞ்ச் டைலாக் சொன்னாங்க எல்லாருமே முடிச்ச உடனே. சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா 2 பேரும் மேட்ச் பயங்கர க்ளோஸா போச்சு. யார் வந்து நர்வ்ஸ் அப்படியே ஒரு ஸ்டீல் ஆஃப் நர்வ்ஸ் வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா கடைசியில ஒரு பஞ்ச் டைலாக் சொன்னாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்தியா கிட்ட சொல்றாங்களா, டேய் நீ 10 வருஷமா தான்டா ஜோக்கரு, நாங்க பரம்பரையா ஜோக்கரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாவம் ஜோக்கர் ஆக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ மனோஜ், தேங்க்யூ ஜனா. ஸோ இன்னொரு ஏதாவது முக்கியமான ஒரு கிரிக்கெட் அப்டேட்ல நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் யூ. கண்டிப்பா பிரதர். தேங்க்யூ Bye பிரதர். bye. தேங்க்யூ. பை பை. All the best. See you soon. தேங்க்யூ so much. See you soon. Bye bye. Take care.